கர்த்தர் நல்லவர். ஆமென். எரேமியா 31வது அதிகாரம் 14வது வசனத்துல தேவனுடைய வார்த்தை நமக்கு இப்படி சொல்லப்பட்டிருக்கிறது. என் ஜனங்கள் நான் அளிக்கும் நன்மையினால் திருப்தியாவார்கள் அப்படின்னு. இந்த வசனத்துல 4 விதமான காரியங்களை நான் விளக்க விரும்புகிறேன். முதலாவது, தேவன் சொல்லுகிற காரியம் என் ஜனங்கள் அப்படிங்கிறார். அதாவது தேவன் உங்களை பார்த்து வைராக்கியத்தோடு சொல்லுகிறார், இவங்க என்னுடைய ஜனங்கள் அப்படின்னு சொல்லி. 2வது காரியம், அவர்களுக்கு நான் கொடுக்கிறவராய் இருக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். 3வது காரியம், என்னத்தை கொடுக்கிறேன் அப்படின்னா நன்மையை கொடுக்கிறேன் அப்படின்னு சொல்லுகிறார். 4வது காரியம், அவர்கள் திருப்தியாவார்கள். எதன் நிமித்தம்? தேவன் அவர்களுக்கு அருளுகிற நன்மை நிமித்தம் அப்படின்னு இந்த வசனத்தை நான் விளக்க விரும்புகிறேன். இங்க தேவன் உங்களை தன்னுடைய ஜனம் அப்படின்னு டிக்ளேர் பண்ணிட்டாரு. அதன் நிமித்தம் அவர் உங்க வாழ்க்கையில எல்லா நன்மைகளையும் அருளுகிறதுக்கு அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார். நீங்க செய்ய வேண்டியது என்னன்னா, அவர் உங்களை ஜனம், அதாவது உங்களை பிள்ளைன்னு நினைக்கிறது போல நீங்க அவரை அப்பா அப்படிங்கிற ஸ்தானத்துல நீங்க வைத்தீர்கள் என்றால் மெய்யாகவே தேவன் உங்களுக்கு அருளும் நன்மையினால நீங்க திருப்தி ஆவீங்க. யாத்ராகம் 33வது அதிகாரம் 18-19வது வசனத்துல மோசே தேவனை நோக்கி சொல்லுகிறார், நான் உமது மகிமையை காண வேண்டும் அப்படின்னு. அதற்கு தேவனானவர் சொல்லுகிறார், என் தயையை எல்லாம் உனக்கு விளங்க பண்ணுவேன் அப்படின்னு. ஒரு சில இங்கிலீஷ் பைபிள்ல இந்த தயை அப்படிங்கிற வார்த்தையை விளக்கி பார்த்தோம் அப்படின்னா குட்னஸ் அப்படின்னு மொழிபெயர்க்கப்பட்டிருக்கு, அதாவது நன்மை அப்படின்னு. இங்க மோசே தேவனுடைய மகிமையை காணணும்னு விரும்புறார். தேவன் என்னுடைய நன்மையெல்லாம் உனக்கு வெளிப்படுத்துவேன் அப்படின்னு சொல்கிறார். நன்மை அப்படிங்கிறதுக்கு அர்த்தம் என்னன்னா, தேவனுடைய தயவு, தேவனுடைய மகிமை, தேவனுடைய வல்லமை அப்படின்னு அர்த்தம். நீங்க தேவனுடைய ஜனமா இருக்கும் பட்சத்துல தேவன் தன்னுடைய வல்லமையை, தன்னுடைய அதிகாரத்தை, தன்னுடைய தயவை உங்க வாழ்க்கையில அருளுகிறவராய் இருக்கிறார். அதன் நிமித்தம் உங்க வாழ்க்கை திருப்தியா இருக்கும். திருப்தி அப்படின்னா என்ன? ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன். பல நாள் ஒருத்தன் பட்னியா இருக்கிறான், அவனுக்கு ஒரு நல்ல பிரியாணியை வாங்கி கொடுத்தீங்கன்னா அவன் சாப்பிட்டுட்டு சந்தோஷமா திருப்தியா இருக்கேன்னு சொல்லுவான்ல, அதுதான் நம்மளுடைய வாழ்க்கையில தேவன் அருளுகிற நன்மை நம்மளை திருப்திப்படுத்தக்கூடியதா இருக்கும். ஒரு விஷயத்துக்காக பல நாள் தாகத்தோடு ஏக்கத்தோடு இருக்கிற அந்த நேரத்துல தேவன் தன்னுடைய தயையை உங்க வாழ்க்கையில விளங்க பண்ணுவார். அந்த தயை, அந்த நன்மை உங்க வாழ்க்கையில திருப்தியை ஏற்படுத்தக்கூடியதா இருக்குது. தேவன் உரிமை பாராட்டுகிறார் உங்களை என் ஜனம் என்று. நீங்க அவருடைய ஜனமா இருக்கிறீங்க. அவர் உங்க வாழ்க்கையில நன்மைகளை அருளுகிறவரா இருக்கிறார். அந்த நன்மையினால உங்க வாழ்க்கை திருப்தியா இருக்கும். இந்த வார்த்தை உங்களுக்கு பிரயோஜனமா இருந்திருக்கும் நான் விசுவாசிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.